34வது சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தேவன் யார் என்றும் மனுக்குலங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக எப்படி உதவி செய்யக்கூடியவர் என்றும், மனுஷன் பயமுடையவன், பல்வேறு விதமான பயங்களாலே சூழப்பட்டவன், ஆனால் அவைகளிந்தெல்லாம் விடுவிக்கக்கூடியவர் என்றும் தேவனை குறித்து, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ளதான ஜெபத்தின் மூலமாக உள்ளதான அந்த உறவை குறித்தும் வேதத்திலே இங்கு வாசிக்க கேட்டோம். நான் கர்த்தரை தேடினேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே தேவனை தேட வேண்டுமே ஆனால் அவன் மற்றவர்களைப் போன்று பல்வேறு இடங்களில் அலைந்து திரிய வேண்டிய தேவையே கிடையாது. அவன் இருக்கக்கூடியதான இடம் போதும் கண்களை மூடி இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஜெபத்திலே தேவனை தேடுவானேயானால் நிச்சயமாக அவன் கண்டடைய முடியும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னை தேடுவீர்களே ஆனால் நீங்கள் தேடுகையிலே கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்று சொன்னாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க தேவனோட பேசுறது. உண்மைதான். நம்முடைய பாரங்களை சொல்றது, பாவங்களை அறிக்கை பண்றது, நம்முடைய தேவைகளை சொல்றது, அது ஜெபம். ஜெபம் ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களே, ஆனா நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த உறவு அது இன்னும் பலப்படும். அங்கே அன்பு உருவாகும், நம்பிக்கை உருவாகும், விசுவாசம் பெருகும். நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த உறவானது இன்னும் அதிகமாக வலுப்படும். 34வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பாருங்கள், ஜெபம் ஏன் முக்கியம்? நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த உறவு இன்னும் பலப்படும். எதுக்கு ஜெபம்னு கேட்பாங்க. பரம தகப்பன் என்றுதான் ஒரு தகப்பன் இருக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்கி அதே தேவன் பரலோக ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார், நித்திய காலம் அவரோடு கூட இருப்பதற்காக. அங்கே நாம் செய்வது வேற ஒன்றுமே இல்லை. அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரோடு பேசுவோம், இடைபடுவோம். இந்த உலகத்திலையும் அவரோடு கூட நாம் இருந்து அவரோடு பேசுவதை விரும்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நாம் அவரோடு பேசுவது அவர் விரும்புகிறார். அவர் பதில் கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார். நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறீங்களோ அதுக்கு தக்கவாறு உங்களுக்கு பதில் கிடைக்கும். ரொம்ப நெருங்க 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 அவருடைய இருதய துடிப்புகளை உணரக்கூடியதான இருதயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அவரை விட்டு தூரமா போக 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 உங்க இருதயம் கல்லாயிரும், மன கடினம் பிடிக்கும், உலக ஆசை உங்களை பிடிக்கும், சிற்றின்பம் உங்களுக்கு பிடிக்கும், பொருளாசை உடையவர்களாக மாறுவீர்கள், நான் என்கிறதான அகந்தை உடையவர்களாக மாறுவீர்கள். ஆனா அவரோட நெருங்க 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 மனத்தாழ்மை உண்டாகும், பணிவு உண்டாகும், இரக்க குணம் உண்டாகும், சுய வெறுப்பு உண்டாகும், பாவத்தின் மீது வெறுப்பு உண்டாகும், பரிசுத்தத்தை அதிகமாக விரும்புவீர்கள். அவருடைய பிரசனத்துக்குள் இருந்து அவரோடு இருக்க வேண்டியதான வாஞ்சத்தாக உங்களுக்குள்ள அதிகமாகிக் கொண்டே இருக்கு. உங்களை நீங்க பார்க்கணும், உங்க நிலைமை இப்ப எப்படி இருக்குதுன்னு. என்னால் ஜெபம் பண்ண முடியல, இடைமுறையும் கண்ணை திறந்து பார்க்க தான் தோணுதுன்னா ரொம்ப பின்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அவர் சொன்னால் உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. கேட்க முடியாத அளவுக்கு தூரத்தில் போயிட்டீங்க. ஆவிக்குரிய காதுகள் இல்லை, ஆவிக்குரிய இருதயங்கள் இல்லை, ஆவிக்குரிய கண்கள் இல்லை, பிரகாசமான மனக்கண்கள் இல்லை, இருதயம் திறந்த அனுபவத்தோடு இல்லை. அவர் இடைபட முடியாத அளவுக்கு தூரமாக இருக்கிறீங்க. அப்போ ஏன் ஜெபம் முக்கியம்? அவரோடு ஐக்கியமாவதற்கு.